ஏய், மணி 8 ஆச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பு சீக்கிரம், உன்னை கொண்டு விட்டு போட்டா நான் ஆபீஸ் போக வேண்டாமா? தலை குளிச்சல, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. டைம் வேணுமில்ல, உன்னை விட்டு நான் போய் சேரணுமில்ல. இன்னும் தலை சீவிட்டு உட்காந்துட்டு இருக்க. சரி ஃபோன் அடிக்குது, இருங்க யாருன்னு கேளுங்க. ஏய், உங்க தம்பி மணி கூப்பிடுறான்டி. என்னன்னு கேளுங்க. ஹலோ, நீங்க பேசிட்டே இருங்க, நான் ரெடி ஆயிட்டு வரேன். மணி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. அப்புறம் என்ன விசேஷம்? அக்காங்க மாமா. அக்கா உள்ள புறப்பட போயிருக்கு. வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அக்காவுக்கு பர்த்டே, அதான் விஷ் பண்ணலான்னு. அக்காவுக்கு பர்த்டேவா? மறந்துட்டீங்களா மாமா? வாங்கி கட்டிக்க போறீங்க இன்னைக்கு. இந்த மணி பேசுறான். ஹலோ, சொல்லு தம்பி. அக்கா, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ ஸோ மச் தம்பி. அப்புறம் பசங்களுக்கு எக்ஸாம் முடியும்ல, 10 நாள் வீட்ல வந்து நீயும் ஒய்ஃப் எல்லாம் தங்கிட்டு போங்க. எங்கக்கா லீவு கிடைக்குமா என்னன்னு தெரியல. வைஷ்ணவியையும் பிள்ளைங்களையும் அமுச்சு வைக்கிறேன். சரி ஓகே, நான் ஈவினிங் வந்து கால் பண்றேன். பை பை. சரிக்கா, பாய். சரி ஓகே பாய். சாரிடி. விஷ் ஹாப்பி பர்த்டே டு யூ. சரிங்க, எனக்கு தெரியுங்க நீங்க மறந்துட்டீங்கன்னு, அதனால பரவாயில்ல. மறக்கல, லேட்டா சொல்லலாம்னு நினைச்சேன். சரி, இன்னைக்கு லீவ் போடு. நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஜவுளி கடைக்கு போய் உனக்கு ஒரு நல்ல கிராண்டா ஒரு புடவையை எடுத்துட்டு மத்தியானம் சாப்பிட்டு போட்டு சினிமாவுக்கு போயிட்டு மெதுவா வீட்டுக்கு வரலாம். எதுக்குங்க, தோளுக்கு மேல புள்ள வளர்ந்துட்டான், அதனால நம்ம கோயிலுக்கு மட்டும் ஃபுல் ஆஃபீஸ் முடிச்சிட்டேன். ஒரு நாளாவது ரொமான்ஸா இருக்கலாம்னா கேக்குறியா? கேட்க மாட்டியே, போலாவா? ஏங்க, வெளியில வரும்போது தாடிலாம் வெள்ளையா இருக்கு, டை அடிச்சிட்டு வந்தா என்னவா? எப்ப அதுக்கு என்ன? போன வாரம் நீங்க வந்து ஆபீஸ்ல விட்டு போனீங்கல்ல, அப்ப வாட்ச்மேன் கேக்குறான், அவர் என்ன உங்க அப்பாவான்னு. நீ என்ன சொன்ன? நான் என்ன பண்ண, முறைச்சிட்டு போனேன். பாரு, இந்த வாரம் முடி வெள்ளையாயிருச்சுன்ட்டு டை அடிக்கிறோம், கருப்பாயிருது. அடுத்த வாரம் மறுபடியும் முடி வந்து வெள்ளையாயிருது. டைம் வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு, உடம்புக்கு கெடுதல். இதெல்லாம் தேவையா? அடுத்தவன் பாக்கிறதுக்காவது நம்ம நல்லா இருக்கணும்ல. எதுக்கு அடுத்தவன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும்? நீ பாக்குறதுக்கு நான் நல்லா இருக்கணும், நான் பாக்குறதுக்கு நீ நல்லா இருந்தா அது போதும். எதெல்லாம் இன்பமா இருக்கிறதுன்னு அடைய துடிக்கிறோமோ, அடைந்த பின்னால் உலகத்தில் அதை விட வேற துன்பமே இல்லை. டை அடிச்சா கிட்னிக்கு கெடுதல், காசு வேஸ்ட். தேவையாதே? ஐயோ விட்டுருங்க, சொன்னா பேசிக்கிட்டே போவீங்க. கிளம்பலாம், போலாவா? ஹலோ, என்னம்மா சாப்பிட்டீங்களா? சார். சாப்பிட்டேன் சார். மார்னிங் என்ன டிஃபனு? இட்லி தான் சார். லஞ்சுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? லெமன் ரைஸ் சார். சாரீலாம் எங்கே எடுக்கிறீங்க? ஆன்லைன் தான் சார். ரொம்ப நல்லா இருக்கு. அதில் என்னன்னா, ஏன் சாரீ நல்லா இருக்குன்னா நீங்கள் கட்டிட்டு இருக்கனால தான் அது நல்லா இருக்கு. போதும் சார், வைங்க சார். என்னடி நம்ம மேனேஜரா? அது எப்படி சிரிச்சு பேசுறாரு? நம்ம மேனேஜர் தாண்டி. சிரிச்சு பேசலடி, அவர் வழியிறாரு. என் வீட்டுக்காரர் துபாயில இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன சீக்கிரம் அடக்கிடலான்னு பாக்குறாரு. ரொம்ப நல்ல ஆளாச்சே. இந்த உலகத்துல யாருமே நல்லவங்க கிடையாதுடி. தப்பு செஞ்சு மாட்டிக்கிறவன் அயோக்கியன், தப்பு செஞ்சு மாட்டிக்காதவன் யோக்கியன். அவ்வளவுதான். அப்ப நான் சொல்லாதடி, என் வீட்டுக்காரர் ஒரு சிலர் நல்ல மனுஷங்களும் இருக்காங்கடி. ஒரு சிலர் நல்லவங்க இருக்காங்களா? நான் அப்படி யாரையுமே பார்த்ததே இல்லடி. ஏன்னா உன் வீட்டுக்காருக்கு ஒரு டெஸ்ட் வச்சிடலாம். அதெல்லாம் வேணாண்டி. அப்போ எல்லா ஆம்பளைங்களும் அப்படித்தான் ஒத்துக்கோ. சரிடி, நீ சொல்ற மாதிரி டெஸ்ட் வைக்கலாம். ஆனா நீ தோக்க தான் போற பாரா. அதையும் பார்க்கலாம்டி. பார்க்கலாம். என்னடி அப்படி டெஸ்ட் வைக்க போற? வெயிட் அண்ட் see. குமார் அண்ணா, சொல்லுங்க மேடம். நம்ம லதா மேடமுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கிட்டு வந்து கொடுங்க. மேடம், ஃபோட்டோ, ஆதார் கார்டு குரூப்லாம் கேட்பாங்க. சிம் கார்டு எல்லாமே என் மொபைலில் இருக்கு. டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுறேன் உங்களுக்கு. சரி. இனிமே தானே பார்க்க போறேன் நம்ம ஆட்டத்தை. பார்க்கலாம். A few moments later. புது சிம் உன் மொபைலில் போட்டுக்கோ. வாட்ஸ்அப் டிபியில் என் ஃபோட்டோ வை. உன் ஹஸ்பண்டுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணு. கால் வந்தால் மட்டும் நீ அட்டன் பண்ணாத, என்கிட்ட கூட நான் பேசிக்கிறேன். பார்க்கலாம். 3 hours later. என்னடி உன் வீட்டுக்கார மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாரா? ரிப்ளை எதுவுமே வரலடி.
என்னடி நீ சொன்ன மாதிரியே நான் தோத்துருவோம் போல இருக்கே. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ தோக்க தான் போற. பார்க்கலாம். பார்க்கலாம். The next day. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லடி, மெசேஜ்க்கு ரிப்ளை வந்திருக்க. என்ன பண்ணிருக்காரு? Who are you? அங்க பாரு, பாய்ஸ் எடுத்து கிளம்பிட்டாரு. வெற்றி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மெசேஜ் பண்ணிருப்பாரு. அதுக்கே நீ பயப்படுற? இப்படி விட பாத்துக்கலாம். அடுத்து என்ன மெசேஜ் வருதுன்னு பாக்கலாம். மாடியில் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வர்றேன். என்ன ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, வாக்கிங் எல்லாம் போறீங்க? சாப்பிட்டது சரியா டைஜஸ்ட் ஆகல, கொஞ்ச நேரம் நடந்துட்டு வர்றேன். வாக்கிங் போங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டியா? எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். வேணாண்டி, இதோட நிறுத்திக்கோ. இல்லடி, நல்லாதான் இருந்தாரு. நான் தான் குழந்தைங்களை பார்த்துக்கிற அவசரத்துல இவரை கவனிக்காம வச்சுட்டு இருக்கேன். ஆனாலும் பரவாயில்ல, பார்க்கலாம் எவ்வளவு தூரம் தான் போறாருன்னு. வேணாண்டி, அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இல்ல, பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். ஹலோ, நான் சண்முகம் பேசுறேங்க. சொல்லுங்க சார். டிபியில் எனக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. தேங்க்யூ சார். இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருப்பீங்களா? ஏதாவது காஃபி ஷாப்ல மீட் பண்ணுவோமா? இன்னைக்கு ஈவினிங் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு சார். நாளைக்கு ஈவினிங் 6 o'clock நம்ம அக்ஷலட்சுமி கோவிலில் மீட் பண்ணலாமா? கோயில்லையா? ஆமாம் சார். சரி, ஓகே. முதல் சந்திப்பு மங்களகரமாவே ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. நான் ஒன்று சொல்கிறேன். நாளைக்கு ஈவினிங் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு நீனும் வர. அங்கே வச்சு உங்கள் ஹஸ்பண்டை பிடிக்கிறோம். கையும் களமா பிடிக்கிறோம். கரெக்ட் நீ சொல்றது. அதனால கைகளமா பிடிக்கிறது மட்டும் இல்ல, அவனை கைமா பண்றோம். நீ நாளைக்கு அவனை வச்சுக்கிறேன் நானு. லதா, டைம் ஆச்சு, வா போலாம். வந்துட்டேன். போலாமா? என்ன நான் டை அடிக்க சொன்ன தத்துவம்லாம் பேசுவீங்க, இது என்ன? அடா, ரொம்ப நாளா நீங்க டை அடிக்க சொல்லிட்டு இருக்க. சரி, ஒரு தடவை போட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான். எப்படி இருக்கு? 5 வயசு குறைஞ்ச 40 வயசு இருக்கீங்க. சரி, போலாமா? ஏங்க சாயங்காலம் கோயிலுக்கு போலாம், வரீங்களா? சாயந்தரமா? இல்ல, சாயந்தரம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால இன்னைக்கு முடியாது, நாளைக்கு போய்க்கலாம். சரியா? போலாமா? Much later. ஹலோ 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 மேடம், எங்க இருக்கீங்க? சார், நான் இங்கே இருக்கேன். ஓ மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. உங்க வீட்டுக்காரருங்க? நல்லா இருக்காங்க சார். எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 பசங்க சார். எனக்கு 2 குழந்தைங்க தாங்க. எனக்கு என்னோடய ஒய்ஃபுக்கு 2 பேருக்கும் லவ் மேரேஜ் தான். அவளுக்கு என் மேலே பயங்கரமான லவ், எனக்கு அவன் மேலே பெரிய லவ். பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் வளர ஆரம்பித்த பின்னாடி எங்களுக்குள்ள பெருசாக ஒரு கான்வர்சேஷனுங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஒரு லோன்லியாக ஒரு வெறுமையான ஃபீலிங். அதனால தான் நீங்கள் மெசேஜ் பண்ணணுன்னு நான் ஆக்சுவலாக மெசேஜ் பண்ணேன். உங்களை வந்து நான் ஒரு சிஸ்டராக தான் நினைக்கிறேன். எனக்கு சிஸ்டர் இல்லை, அதனால் உங்களை நான் சிஸ்டராக தான் நினைக்கிறேன். நீங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும். என் மிஸ்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணதோ உங்களுக்கு ஃபோன் பண்ணதோ நான் அவங்க கூட சொல்லலை. சர்ப்ரைஸாக உங்களை பார்த்துட்டு போய் சொல்லிக்கலான்ட்டு விட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. நாளைக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பாக வரேன் சார். இருங்க, என் ஃப்ரெண்டு வந்திருக்கா, உங்களுக்கு இன்ட்ரோ. ஃப்ரெண்டா? ஏ வாடி. ஏய்,
நீ எங்க இங்க? இந்த நம்பனல ஏய் என்ன? நீ இப்படி பண்ணுவ ஏய் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்க நீ? ஏய் என்ன நடந்துச்சு இப்போ? ஏய் லதா, ஏய் இங்க பாரு. ஏய் நில்லு. லதா, காப்பி கொண்டு போய் டைம் ஆச்சு, கிளம்பலாம். ஏய் இருடா, கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன். ஏய் என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டில் போயிட்டே இருக்க? ஏன்டி இப்படி தனியாக வந்து உட்காந்துருக்க? எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? ஏன் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா? Flashback. எனக்கு என்னோட ஒய்ஃபுக்கு 2 பேருக்கும் லவ் மேரேஜ் தான். அவளுக்கு என் மேலே பயங்கரமான லவ், எனக்கு அவன் மேலே பெரிய லவ். குழந்தைகள்லாம் வளர ஆரம்பிச்ச பின்னாடி எங்களுக்குள்ள பெருசாக ஒரு கான்வர்சேஷன் அங்கே இல்லாமல் போயிடுச்சு. உங்களை வந்து நான் ஒரு சிஸ்டராக தான் நினைக்கிறேன், எனக்கு சிஸ்டர் இல்லை. அப்படியாடி? ஆமாண்டி, உண்மையிலே உன் வீட்டுக்காரர் ஜம் தாண்டி. நான் கூட தப்பாக நினச்சிட்டேன், சாரிடி. ஆக்சுவலி நானே உனக்கு தாண்டி தேங்க்ஸ் சொல்லணும். இத்தனை நாள் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்றதை நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. இரு ஃபோன் பண்ணலாம். பண்ணு. என்ன லதா ஃபோன் பண்ணுறேன்? ஹலோ ஹலோ, என்ன இன்னும் கோவம் போலியா? சாரிங்க, இன்னைக்கு லீவ் போட்டு வரீங்களா? அடுத்த வாரம் உங்கள் பர்த்டே வர வருதுல்ல, நம்ம துணி கடைக்கு போயிட்டு துணி எடுத்துட்டு அப்படியே ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு சினிமா பார்த்துட்டு வந்துடலாமா? ஏய் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்க இருக்காங்கடி, பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, அவங்க படித்து முடிச்சு செட்டில் ஆகிறதுக்குலாம் நம்மளுக்கு வயசாயிடும். அதனால நம்ம இன்னைக்கு கிளம்பலாம். ரவீனா, நான் இன்னைக்கு லீவுடி, என் புருஷன் கூட வெளில போகிறேன். என்ஜாய். Flashback. என்னையா ரோஸை தர்ற? நல்ல ரோஸா கொடுக்கக்கூடாதா? பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வர வழியிலே வாங்கிட்டு வந்திருக்கணும் போல இருக்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க, நீங்க? சார் அதான் லதான் படம் ஆஃபீஸ் ஓயா சார். ஓ இப்போ ஞாபகம் வந்துருச்சு, சொல்லுங்க. இவன் வேற வந்துட்டானே. சார் எங்கே சார்? கோயிலுக்கா? ஆமாங்க, சார் மேடம் கூட இங்கே தானே வரேன்னாங்க. கோயிலுக்கு வரேன், என் கூட லதா ஒன்றும் சொல்லலையே. சார் இங்கே தான் சார் சொன்னாங்க, ஃபோன் பண்ணி பாருங்க சார். சொன்னாங்களா? ஓ என்னப்பா அது இவ்வளோ? வம்பா இருக்கு. ஓ கொஞ்சம் விட்டு விட்டுப்பா, இவ்வளோ கராக்கி போட்டிருக்கியா? அடோ இவ்வளோ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா. சார் நாடகத்துக்கு புது நம்பர் இருக்குது சார், அதில் பாருங்க. இல்லையே, ஒரு நம்பர் தான் இப்ப இருக்கு, புது நம்பர் இல்லையே. சார் புது நம்பர் இருக்குது சார், சொல்லுங்க. பாருங்க. நான் தான் சார் வாங்கி கொடுத்தேன். இந்த நம்பரா? ஆமாம் சார், இதே நம்பர் தான் சார். கொடுப்பா. ஏங்க இது யாருங்க இந்த போட்டோவில் இருக்கிறது? சார் பிரவீனா மேடம் சார், லதா மேடம் ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கோயிலுக்கு வரேன்னு சொன்னாங்க. லதா மேடம் பிரவீனா மேடத்தோட ஃப்ரெண்டா? ஆமாம் சார். சார் யாராவது, நான் கோயிலுக்கு போகிறேன் சார். சரிங்க. அப்புறங்க சார் இங்க என்ன பார்த்ததை நீங்க எதுவும் சொல்லிட வேண்டாம், மேடம்கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி சார். என்னடா இது, தேவையில்லாம உங்களை மாட்டிட்டோமே, தேவையில்லாம ஒன்று பண்ணி. கடவுளே என்னை காப்பாத்திட்டேன், தெரியாம ஒரு பெரிய தப்பு பண்ண இருந்தேன், என்னை காப்பாத்திட்ட கடவுளே, நன்றி கடவுளே, நன்றி. இனிமேல் நான் வாழ்க்கையில எந்த தப்பு பண்ண மாட்டேன்.